ஸ்டார்ட். வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுவடுபதி கிரி தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஜிஹெச்சுக்கு பக்கத்தில ஒரு 4 ஆதரவற்றவங்க இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து நம்ம இல்லத்தில விடணும். உங்கள ஆம்புலன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாரு. நானும் உடனே சரி அப்படின்ட்டு, இங்கே வேற ஜூஸ் எல்லாமே நம்ம குடுத்துட்ருக்கோம். அத ஆரம்பிச்சு விட்டுட்டு, நானும் ராஜாவும் தான் இன்னைக்கு ராஜா வண்டி எடுத்தார். நாங்க தான் நேரா அங்க போனோம். போய் அங்க பார்க்கும்போது, நெறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன். ஆனா, இத்தன பேர் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு பார்த்தங்காட்டி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அங்க போய் ஒவ்வொரு முதியவர்கிட்டயும் நான் வந்து அவங்க தோள் மேல கைய போட்டு ஒரு இதா பேசும்போது, அவங்களோட ஆதங்கங்கள் அவங்க சொல்லும்போது, மனசு வந்து ரொம்ப வேதனையா இருந்தது. வேற அவங்க உடம்பு எல்லாமே ஒரு மெயின்டெனன்ஸ் இல்ல. நோய்கள், புண்ணு எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஒருத்தருக்கு கால் இல்ல. அங்க 3 நேரம் குடுக்குற சாப்பாடு வந்து அவங்க போகிறவங்க வரவங்கெல்லாம் குடுக்குறாங்க இல்லைங்களா? அங்கே வந்து ஒரு வேன்லேயும் நிறைய பேர் குடுக்குறாங்க. அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவங்க அப்படியே அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறாங்க. என்ன வார்த்தைகளே எனக்கு இல்லை சொல்கிறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு ஆதரவற்றவர் இல்லம் ஆரம்பிக்கணுங்கிறது இன்றைக்கி நான் வந்து தெளிவான முடிவாக எடுத்திருக்கிறேன். அதற்கு சப்போர்ட்டும் வந்து ஏன்னா நமக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு வேணும் இல்லைங்களா? அதெல்லாம் நான் தீர்மானம் பண்ணி பண்ணணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அங்கே இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஒரு வயசான அம்மா மகனோடு அங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க கதைகளும் பார்க்க கஷ்டமாக இருக்குது. கடைசியாக அவங்கள கொண்டு வந்து அந்த இல்லத்தில் விட்டுட்டு நான் வந்துட்டேங்க. நன்றிங்க.